ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை அனிமே சேனல் ஸ்டார் மீ. டுடே நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா டேல்ஸ் ஆஃப் டேமன்ஸ் அண்ட் கால்ல சீசன் 1ல எபிசோட் 2 பத்தி தான் பார்க்க போறீங்க. சோ இந்த அனிமையோட ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு நீங்க நல்லாவே வரவேற்பு கொடுத்திருந்தீங்க. சோ உண்மையாவே எனக்கு அது கொஞ்சம் ஹாப்பியா தான் இருந்துச்சு. அதனாலவே இந்த ரெண்டாவது எபிசோட நான் சீக்கிரமாவே அப்லோட் பண்ணிட்டேன். அப்படியே கவலைப்படாதீங்க, இந்த அனிமையை நான் கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்றேங்க. சோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்படியே எல்லாரும் லைக் பண்ணிட்டீங்க நம்பிக்கையோட இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போலாம் வாங்க. ஏன் எங்க காமனர்ஸை விட நாங்கலாம் பெட்டர்னு சொல்றோம்னா, நம்ம ஏஜுவின் லெவல் 86ல இருக்கா. அடுத்ததா சியோன் எங்கரும் ஷென்யூவும் லெவல் 78ல இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள்ல லெவல் 100க்கும் போயிருவாங்க. அதாவது பிரான்ஸ் லெவல் அப்படின்னு இந்த டீச்சர் சொல்லவும், அடா ராயல் ஃபேமிலி தான், ஏன்னா அவங்க அழகாவும் போறவும் இருக்காங்கல்ல அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தா இந்த பையன் சீன் போடுறான். இந்த 3 பேரும் என்னன்னா சீன் போட்டுட்டு இருக்கானுங்க. ஆனா நம்ம ஹீரோயினுமோ அவனுங்களை கண்டுக்காம நம்ம நீங்கிற பார்த்துட்டு இந்த பொண்ணு எவ்வளவுதான் டேலண்டா இருந்தாலும் அவ குடும்பத்துக்கு கட்டுப்படுத்தி வாழ்ந்துட்டு இருப்பா அப்படின்னு எதையும் யோசிச்சுட்டு இருந்தா. அட பாவி, அதுக்குள்ள 2வது ஆளா? ஆனா நீ எதுவும் கவலைப்படாத, நான் உன்னோட அண்ணன் மாதிரி உன்னோட ஆள் எதையுமே நான் பார்க்க மாட்டேன்டா அப்படின்னு இவன் கண் கலங்கிறது ஹீரோக்கு கேவலமா இருக்கு. ஆனா நீ பார்க்கக்கூடிய 2 பொண்ணுங்களும் சீக்கிரமா பிரான்ஸ் லெவலுக்கு போறாங்கடா அப்படின்னு இந்த பையன் சொல்லிட்டு இருக்கவும், அதுக்கு என்ன அவன் யார வேணா பாக்கலாம்டா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கவும், அடே நீ ஃபர்ஸ்ட் வாய மூடுறா அப்படின்னு ஹீரோ கத்தவும், அடே ஃப்ரீயா விடேண்டா, அது ஒண்ணும் உன் குழந்தைங்க இல்ல சரியா, அவன் யார பார்த்தாதான் உனக்கு என்ன அப்படின்னு இந்த பையன் கேட்கவும், அடே நீ என்னடா பேசுற, நானும் ஃபியூச்சர்ல கல்யாணம் இதெல்லாம் பண்ணி நானும் கத்துக்குவேன் பெத்துக்குவேன் அப்படின்னு இவன் சொல்லவும் எல்லாரும் சத்தம் போட்டு சிரிக்கிறாங்க. சோ கிளாஸே இவங்களை பார்த்துட்டு இருக்கவும், ஏய் 2 மாசத்துல உங்களுக்கான எக்ஸாம் நடக்க போதுரா, சோ பிரான்ஸ் லெவல் வர போறாத உங்களுக்கு எதுக்கு இந்த வாய் அப்படின்னு டீச்சர் கேட்கவும், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு இந்த பையன் கலாய்க்கிறான். சோ இவனுக்கு எல்லாருக்குமே இது இன்னொரு அவமானமா ஆயிருது. ஒருத்தங்க பிரான்ஸ் லெவல் போறதுக்கு லெவல் 100 அடையணும், ஆனா இது எல்லாராலையும் பண்ணிட முடியாது. சோ நீ உண்மையாவே நம்ம 2 மாசத்துக்குள்ள பிரான்ஸ் லெவல் போயிருவோம் நம்புறியா அப்படின்னு இவங்க என்னதான் சந்தேகமா கேட்டாலும், நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூட இருப்பேன்டா அப்படின்னு சொல்லவும், அட என்னடா நீ மட்டும் தான் அவன் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு நம்ம தலைவர் காண்டாகும். இவன் சொல்றதும் கரெக்ட் தான், நாங்க எல்லாருமே உன் பக்கம் தான் இருக்கும் அப்படின்னு இவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறது ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. நாம இந்த இடத்தோட ரூல்ஸை மாத்தி ஒரு ஒளிவை கொண்டு வர போறோம்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அட என்னடா அவ்வளவு பவர்ஃபுல் ஆகி நம்ம என்ன பண்ண போறோம், எனக்கு சில்வர் லெவல்ல இருந்தா போதும், ஏன்னா அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் நிறைய ஆளுங்களை உசார் பண்ணி வச்சிருக்கதை நான் பாத்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நம்ம தலைவர் என்னதான் பொண்ணுங்க மேல குறியா இருந்தாலும் யாருக்குமே அது செட் ஆகல போல. நீலி நம்மளோட சோல் பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு இவன் கேட்கவும், இதுல என்ன இருக்கு, நான் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, என்னோட போன வாழ்க்கையில என்கிட்ட நிறைய ஸ்கில் இருந்துச்சு, சோ இவங்களோட சோல் பவர் இன்க்ரீஸ் பண்றது எனக்கு ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவும், அப்படியே ஒன்னு நல்லா கேட்டுக்கோ, நம்ம பண்ணக்கூடிய பிராக்டிஸ் அவ்வளவு கஷ்டமா இருக்க கூடாது, ஆனாலுமே அவங்க மண்ணை கவனும்டா அப்படின்னு தலைவர் சொன்னா, இல்லடா நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்க அப்படின்னு தலைவர் நினைக்கிறாரு. சோ இவங்க என்னடா பேசுறாங்க அப்படின்னு இவனுமே ஒத்து கவனிச்சிட்டு இருந்தா, ஏன்டா கஷ்டப்படாம முன்னேற வழியே இல்லையா அப்படின்னு தலைவர் கேட்கவும், அதுக்கு பணம் வேணும்டா அப்படின்னு ஹீரோ சொல்லவும், அட பணம் தானா, என்கிட்ட 20,010 யுவான் இருக்குடா, சோ என்ன இருந்தாலும் நீங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் அதை தரேன்டா அப்படின்னு தலைவர் சொன்னா, உனக்கு ரொம்ப பெரிய மனசுடா அப்படின்னு இவங்க எல்லாம் பாக்குறாங்க. சரி நீலி உனக்கு எவ்வளவுடா வேணும் சொல்லு அப்படின்னு தலைவர் கேட்கவும், அது கம்மி தான் 1 மில்லியன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பயவுலைக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஆனா பாத்துட்டு இருக்கவங்களா டே முட்டாளுங்களா 2 மாசம் தான்டா அமைதியா இருங்களேன்டா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தா, சரி இன்னும் 2 மாசம் தானே இருக்கு, அவங்களை கண்டுக்காதீங்க, எப்படி பார்த்தாலும் 2 மாசத்துல உங்களெல்லாம் அவங்களால ஓவர்டேக் பண்ண முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி இந்த டீச்சர் பேசிட்டு இருக்கவும், ஹீரோ இவங்க யாரையும் கண்டுக்கிற மாதிரி இல்ல, வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. அப்படியே இப்ப ஸ்கூல் முடிஞ்சு எல்லாருமே மார்க்கெட் குள்ள நடந்துட்டு இருக்காங்க. என்ன இது ஒண்ணுக்கு 510 ஸ்பிரிட் டாலர்ஸ் அப்படின்னு நம்ம தலைவர் குழம்பிட்டு இருந்தா, தலை மேலேயே கை வச்சு அவன ஓடுறானுங்க. இது ரொம்ப ரேரான விஷயம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கவங்க பேசிட்டு இருந்தா, என்னடா அப்படி விஷயம்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் எட்டி பாக்குறாரு. எங்களுக்கு புதுசா கிடைச்ச இந்த பிரான்ஸ் ஹேண்ட் ஆர்மரை பாருங்க, சோ இதை யூஸ் பண்ணி பிரான்ஸ் லெவல்ல இருக்கிற யார வேணாலும் உங்களால வின் பண்ண முடியும் அப்படின்னு இந்த கடை வச்சிருக்கிற பேசிட்டு இருந்தா, ஏங்க இது என்ன விலங்க வருது அப்படின்னு தலைவர் கேட்கிறாரு. ரொம்ப இல்ல 60,000 ஸ்பிரிட் காயின்ஸ் தான் அப்படின்னு ஷாப் ஓனர் சொல்லவும், யோ என்னையா சொல்ற அப்படின்னு தலைவர் ஷாக் ஆகும். தம்பி இதை ஒரு பெரிய ஃபேமிலி யூஸ் பண்ணிருக்காங்க, அதுலயும் இதோட பவர் இப்ப கட்டுப்பட்டு கிடக்குறா அப்படின்னா இதை நல்லா ஒத்து பாரு, இதுல என்கிரிப்ஷன்லாம் இருக்கு, சோ இதை யூஸ் பண்றது மூலமா உங்களோட கல்டிவேஷன் பவர் 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஷாப் ஓனர் என்ன சொன்னாலும், அட போயா நீ என்ன சொன்னாலும் என்கிட்ட அவ்வளவு காசுக்கிட்டா எங்க போவேன், என் பாக்கெட் எவ்வளவு சொன்னாலும் 50,000 யுவான் தாண்டா அப்படின்னு தலைவர் சோகமா இருந்தா, இடத்த விட்டு நகருங்கடான்னு ஒரு வாய்ஸ், நீங்க என் மாஸ்டர் ஷென் தானே அப்படின்னு இந்த ஷாப் ஓனர் வந்து நிக்கவும் இவன் சீன் போடுறான். ஆனா அதே வழியா தான் நம்ம ஹீரோயினுமே வரா. அது மட்டும் இல்லாம இவங்க நிக்கிறத பாத்துட்டு, ஏன் அங்க அவ்வளவு கூட்டமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கூட வந்தவங்க சொல்லவும், இந்த ஷென் பையன் நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. ஆனா அதே நேரத்துல இவங்க இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருந்தா அந்த ஹேண்ட் ஆர்மரை எனக்கு பேக் பண்ணிருங்க அப்படின்னு இவன் சொல்லிடுவோம். நம்ம தலைவருக்கு தான் மனசே கேட்கல, இது 60,000 யுவான் தான் அப்படின்னு இவர் சொல்லவும், ஷென் அவனோட ஃபேஷியல் ரிங்ல இருந்து காசு தூக்கி அசால்ட்டா நீட்டுறான். சோ வித்தது இந்த மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷம். சோ நீங்க திரும்ப வரணும் அப்படிங்கிற மாதிரி இவர் ஐஸ் வச்சுட்டு இருக்கவும், பாத்தியா ஹோலி ஃபேமிலி தான் 60,000 யுவானியா அசால்ட்டா செலவு பண்றாங்க, கண்டிப்பா நம்மளுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அந்த பையில எப்படியாவது உசார் பண்ணிருந்தா அப்படின்னு இந்த பொண்ணுங்க பேசிட்டு இருக்கவும், நீதான் நல்லா வருவடா அப்படின்னு தலைவர் கத்திட்டு இருக்காரு. ஆனா இந்த சென் பையனுமோ அதெல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோனை பார்த்து கண்ணை கட்டிட்டு போறாங்க. அதை கூட இதுங்க அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இந்த பொண்ணுங்க என்னடா பணத்தை பார்த்தா இப்படி மாத்துங்க, ஆனா என்ன பண்ண முடியும், அதுதான் நம்ம கிட்ட இல்லையே அப்படின்னு தலைவர் புறம்பிட்டு இருந்தா, ஏன் ஆளு அப்படிப்பட்டவே இல்லடா அப்படின்னு ஹீரோ சொல்லவும், அந்த இடத்துக்கு தான் நீங்களுமே வரா.
சோ நம்ம ஹீரோயினுமே அவளை பார்த்துட்டு இவகிட்ட பேசலாம் அப்படின்னு நினைக்கவும் அவ என்னமோ நம்ம ஹீரோயினை கண்டுக்கிற மாதிரியே இல்ல. சோ இதெல்லாம் இவங்களுமே நோட் பண்ணிட்டு இருந்தா, அட என்னடா இவங்களுக்கு அழகா இருந்தாலே அறிவு இருக்காதா, அட வாடா வேலைக்கு வேற நேரம் ஆயிருச்சு அப்படின்னு ஹீரோ கூப்பிடவும், அட நமக்குலாம் என்னடா வேலை அப்படின்னு தலைவர் கேட்கவும், அதையாவது உன் மூளையை யூஸ் பண்ணி கண்டுபிடியேன்டா அப்படின்னு ஹீரோ சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். சோ எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னடா எபிசோடு இப்படியே பேச்சுவார்த்தையிலே போகுது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கதை புரியணும் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான் புரியுங்க. எடுத்தவொன்னா அடிச்சுட்டு வாங்கிடா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த அனிமேல அது நடக்காது. ஏன்னா நம்ம ஹீரோ இப்ப இருக்கிற பவருக்கு வாயை கொடுத்தாண்டா வாய் புண்ணு மட்டும்தான் ஆகுமே தவிர ஆப்போசிட்ல எதுவும் ஆகாது பாத்துக்கோங்க. சோ ஹீரோ எப்படிலாம் பவர் ஆக போறான்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட்